ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ப்ரீவியஸாக நான் போட்ட வீடியோவில் வந்து எல்லாருமே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எம்என் சீரியலோட டைம் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கேள்விகள் அதில் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இது டீமுக்கே தெரியாது, சேனலுக்கே தெரியாது, இவங்க எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸு. என்னென்னா ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், கேட்கோங்க. சேனலை பொறுத்த வரைக்கும் சீரியலோ ஹீரோவோ இது எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, டீமோ எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எம்என் சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். நான் வீடியோ ஷேர் பண்ணேன்னா நிறைய பேர் திட்டுவீங்க, நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க, திட்டுவீங்க அப்படின்றதுனால தான் நான் ஷேர் பண்ணல. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல், செகண்ட் பிளேஸ் வந்து பாக்கியலக்ஷ்மி இருக்காங்க, தேர்ட் பிளேஸில் நம்மளோட சின்ன மருமகள் சீரியல் இல்லைன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்காங்க. அடுத்தது ஆஹா கல்யாணம் சீரியல் வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் மகாநதி சீரியல் வராங்க. நான் ஆல்ரெடி இதுக்காக தான் வந்து என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் மோஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், மகாநதி சீரியலோட டிஆர்பி வந்து குறைச்சிக்காதீங்க, இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போ பிக் பாஸ் வர டைம், அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்லி. என்ன நினச்சிங்கன்னு தெரியல நான் சொன்னதை, ஆனால் இதுதான் ரீசன். என்னென்னா, அந்த டாப் 5ல் இருக்கிற சீரியல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த சீரியல்ஸ்க்கான டைமிங் தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க கண்டிப்பாக. சின்ன மருமகள் 9:30க்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போதே நல்ல டிஆர்பி, செகண்ட் பிளேஸ் வந்து லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்குமே அவங்க நல்ல ஒரு டிஆர்பி தான் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க, 6+ அப்படின்னு சொல்லி. அவங்களோட டைமிங் வந்து கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டோ இல்லை 6:30 ஸ்லாட்டோ போடுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு தான். இது அன்அஃபிஷியலான ஒரு டைமிங் தான், ஆனாலுமே இதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நல்ல டிஆர்பி வாங்கிட்டு இருக்க சீரியலை கொண்டு போய் 6:30க்கு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மகாநதி மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் இதுதான் உண்மை. அதுக்காக தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தது, டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம், அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ப்ரமோ வரும்போது உங்களுக்கே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ட்டு தெரியும் மோஸ்ட்டாக.